இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி வாமா, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அலங்காரம் பண்ண வா. இந்தாங்க. சரிங்க. அப்போ நான் வர்றேம்மா, வர்றேன். வாங்க. என்ன நீ ஒரிஜினல் நகைன்னு சொல்றாங்க, எப்படி இது? ஷோ, எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. அடகு வச்ச நகை திரும்ப எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? போனா, போலீஸ் வந்துட்டாங்க. அந்த ஜானகி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க பாரு. அப்படி ஒரு காட்சியை பார்க்கணும் தானே நான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணான்னு சொல்லி தானே அந்த ரகுராம் ஜானகியை கட்டிக்கிட்டான். அவ்வளவு தானே இந்த குடும்பத்தோட குலசாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குலசாமியோட கௌரவம், இந்த குடும்பத்தோட மானம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது பாரு. என்ன மச்சான், போலீஸ் வந்திருக்காங்க? அதான மாமா, அண்ணி பேரை வேற கேக்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? சார், இங்க ஜானகிங்கிறது ஏன் மனைவிதான், இவங்கதான். என்ன விஷயம்? கோவில் நகை நேத்து நைட்டு திருடு போயிருக்கு. என் மருமகளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். யார்கிட்ட இருந்து எடுக்கிற பழக்கம் இல்ல சார். எங்க ஃபேமிலி பேரு கெடுக்க யாரோ இப்படி பண்றாங்க. இந்த ஆளு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு சார். முதல்ல நல்லா விசாரிங்க சார். எங்க அத்தை மேல வீணா பழி போடுறாங்க. முதல்ல இதை தீவிரமா விசாரிங்க. அதுக்கு முன்னால நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு. சரியான ஆதாரம் இல்லாம நாங்க இங்க வரல. இன்ஸ்பெக்டர், ஏன் மனைவிக்கோ இதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. சார், நான் இங்க ஒரு ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். ஆதாரமா? அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? கோவில் நகையை அடகு வச்சு இவங்க சைன் பண்ண ரசீது இருக்கு. யோ, குடியாத. என்னங்க சார்?
அக்காவுடைய சைன் தான். ஏமா உங்க வீட்டு நகைன்னு சொன்னீங்க, ஆனா அது கோயில் நகையா இருக்கு. என்னை எப்படி மாட்டி விட்டீங்களாமா? அட பாவி, ஏன் இவ்ளோ அநியாயமா பேசுற? நான் கழுகிடும். அண்ணி, அந்த சேட்டு சொல்றதெல்லாம் விடுங்க. ஆனா அவர் கையில ரசீது வச்சிருக்காருல்ல, அதுல உங்க கையெழுத்து தானே இருக்கு. நீங்க நகை எதுவுமே அவர் கடையில அடகு வைக்காம எப்படி உங்க கையெழுத்து வந்திருக்கும்? அதுக்காக அத்தை கோவில் நகை எடுத்தாங்கன்னு ஆயிடுமா? ஏய், அப்புறம் எப்படிடா அவங்க சைன் போட்டு கொடுத்திருப்பாங்க? வேற ஏதோ நடந்திருக்குமா? சரி, அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் சைன் போட்டு கொடுத்தாங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லு. அத்தை, பெரியம்மாவை வேணும்னே யாரோ மாட்டி விட பாக்குறாங்க. மாமா, அதான் ஆதாரத்தோட சொல்றாருல்ல. சார், தங்கச்சி கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணாது சார். இந்த ஆள் தான் வேணும்னே போய் சொல்றான். சார், எங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு தெரியும்ல. ஊரு தலைவர் குடும்பம்னு எனக்கு தெரியும். திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆக்ஷனை நாங்க எடுத்தாகணும். கண்டிப்பா இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுலயே தெரியலையா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு? இவங்க தான் எடுத்திருப்பாங்க போல. அத்தை, வேண்டாம். பெரியம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்க. ஏய், நீ வாயை மூடு. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது. கோவிலோட தர்மஹத்தா, அவரோட பொண்டாட்டி இப்படி நகையை திருடி இருக்காங்கன்னு ஊர்க்காரங்க நம்மள கேவலமா பேச மாட்டாங்க. அக்கா, குடும்ப மானத்தை காப்பாத்தணும், கௌரவத்தை காப்பாத்தணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களே. இதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதா? இந்த உலகமே உனக்கு எதிரில் நின்று சாட்சி சொன்னாலும் என் மனசுக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு. நீ உள்ள இருக்கிறது நானே உள்ள இருக்கிறதுக்கு சமம். நீ மாசில்லாத மாணிக்கம் ஜானகி. உன் மேல எந்த கரையும் படாம உன்னை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்.